நீங்க சிவபெருமான கோவிலுக்கு போய் அவரை தரிசனம் செய்து அவருக்கு விரதம் இருந்து அப்படிதான் நீங்க வந்து அவருடைய அருள் பெறணும் அப்படின்னு இல்லை. எந்த புனித ஸ்தலங்களுக்கு போனாலும், எந்த புனித நதியில நம்ம நீராடினாலும் அந்த இடத்துல நாம வந்து நம்மளுடைய துணிகளை கழட்டி போட்டு விட்டு வரக்கூடாது. ஓம் நமச்சிவாய அப்படின்னு நீங்க சொல்லும் போதே உங்களுக்கு வந்து அவருடைய அருள் வந்து நீங்க வந்து பெற முடியும். மேல இருக்கக்கூடிய அந்த லிங்கம் அப்படின்றது பாத்தீங்கன்னா அது வந்து லிங்கபானம் அப்படின்றது ஆகாயம். சிவபெருமானுடைய லிங்கத்தை நம்ம வணங்கும் போது மொத்த அண்டத்தையுமே நாம வணங்குறதா ஐதீகம். ஆனா முக்கியமா நாம சிவன் கோயில்ல வணங்க வேண்டியது அப்படின்றது பாத்தீங்கன்னாக்கா நடராஜ பெருமான். சிவபெருமானுடைய சொரூபம் அந்த திருவண்ணாமலை. ஓம் குருபியோ நமக. ஓம் தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. நம பார்வதி பதையே, ஹரஹர மகாதேவா. ஓம் நமச்சிவாய. இந்த மந்திரங்கள் கேட்கும்போது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இன்னைக்கு யாரை பத்தி நம்ம பேச போறோம்னு. ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெரும் ஜோதியாக விளங்கக்கூடிய நம்ம பரம்பொருளாகிய எம்புரான் சிவபெருமானை பத்தி தான் நம்ம பேச போறோம். இன்னைக்கு நிறைய சிவனடியார்களை நம்ம பார்க்குறோம். நிறைய பேர் சிவ தொண்டாட்டிட்டு இருக்காங்க. ஆனா நாம வந்து கோவிலுக்கு போய் சிவபெருமான மலை ஏறி அப்படி வழிபடுறது தான் நம்ம வந்து சிவபெருமானை வந்து வழிபடுறதுக்கு சமம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா வெறும் உழவார பணி மட்டுமே செய்து 63 நாயன்மார்கள்ல ஒரு நாயன்மார்களா இடம் பிடித்து சிவபெருமானுடைய தரிசனம் அருளும் பெற்றவரை வந்து நம்ம மறந்துடுறோம். ஆகவே நம்ம வந்து சிவபெருமானை ரொம்ப எளிய முறையில வந்து நம்ம வந்து அவரோட மனசுல இடம் பிடிக்கலாம். நீங்க சிவபெருமான கோவிலுக்கு போய் அவரை தரிசனம் செய்து அவருக்கு விரதம் இருந்து அப்படிதான் நீங்க வந்து அவருடைய அருள் பெறணும் அப்படின்னு இல்லை. நீங்க அவரோட கோவில்ல போய் அவருக்கு உழவார பணி செய்து தான் அவருடைய அருள் பெறணும் அப்படின்னும் கிடையாது. நீங்க நம்மளுடைய பாரத தேசத்துக்கு, நம்ம நாட்டுக்கு நம்ம செய்யக்கூடிய தொண்டு, நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். நிறைய இடங்கள்ல இன்னைக்கு குப்பைகள் கிடக்குது. நிறைய புனித ஸ்தலங்கள்ல போய் நிறைய பேர் வந்து அவங்களுடைய துணிகளை அவுத்து போட்டு வந்துடுறாங்க. நம்ம சிவபெருமானை தரிசனம் செய்யக்கூடிய இடங்கள்ல கூட போய் அந்த வேலையை வந்து மக்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எந்த இடத்துலையுமே எந்த சாஸ்திரமே நம்ம உடைகளை கழட்டி போட்டு விட்டு வரணும் அப்படின்னு சொல்லலை. எந்த புனித ஸ்தலங்களுக்கு போனாலும், எந்த புனித நதியில நம்ம நீராடினாலும் அந்த இடத்துல நாம வந்து நம்மளுடைய துணிகளை கழட்டி போட்டு விட்டு வரக்கூடாது. அதுதான் நம்ம நாட்டுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய நன்மை, இறைவனுக்கு செய்யக்கூடிய நன்மை. அதனால நம்மளுடைய நீர்நிலைகள் பாதிக்கப்படுவதோடு மட்டுமல்லாம அதே சமயத்தில் அங்கே இருக்கக்கூடிய உயிரினமும் அழிஞ்சிட்டு இருக்கு. ஆகவே நம்ம சிவ தொண்டர்கள் வந்து நம்ம சிவபெருமானுடைய அருள் பெறுறதுக்கு முதல்ல நம்ம செய்ய வேண்டியது உழவார பணி. அது வந்து நம்ம கோவிலில் தான் பண்ணணும்னு அப்படின்னு இல்லை, எங்கே வேணாலும் பண்ணலாம். அது பண்ணும்போது நேரடியாக நம்ம சிவபெருமானை சென்று சேரும். நான் சொன்ன இந்த மந்திரங்களை நீங்கள் சிவபெருமானுக்கு வந்து நிறைய ஸ்தோத்திரங்கள் கூறி நிறைய பாடல்கள் பாடி தான் வந்து அவர் வழிபடணும் அப்படின்னு இல்லை. பஞ்சாட்சர மந்திரம் ஓம் நமச்சிவாய அப்படின்னு நீங்கள் சொல்லும் போதே உங்களுக்கு வந்து அவருடைய அருள் வந்து நீங்கள் வந்து பெற முடியும். உங்கள் உடம்புல வந்து ஒரு வைப்ரேஷன் இருக்கும். அதே மாதிரி சிவபெருமான் கோவிலுக்கு போகும்போது நம்ம சிவபெருமானை வழிபடக்கூடிய முறைகள் வந்து நிறைய பேருக்கு தெரியல. சிவபெருமானுடைய மேலே இருக்கக்கூடிய அந்த லிங்கம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அது வந்து லிங்கபானம் அப்படின்றது ஆகாயம், ஆவுடை அப்படின்றது வந்து பூமி. சிவபெருமானுடைய லிங்கத்தை நம்ம வணங்கும் போது மொத்த அண்டத்தையுமே நாம வணங்குறதா ஐதீகம். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ சிவபெருமானுடைய ஆவுடையில இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம யோக சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சிவபெருமானை வணங்கும் போதே யோக சக்தியை நம்ம வணங்குறதா ஐதீகம். நம்ம முக்தி பெறுவதற்கான அருள் புரியறது வந்து யோக சக்தி தான். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா சிவபெருமானுடைய பக்கத்திலேயே ஒரு அம்மன் இருப்பாங்க, அவங்க பேரு போக சக்தி. நாம சிவபெருமான் கோவிலுக்கு போகும்போது முதல்ல நந்தி பெருமானை வணங்கிட்டு அவருடைய அனுமதி பெற்று உள்ளார சிவபெருமானை வணங்கி அவருடைய ஆவுடையில நாம வந்து யோக சக்தி இருக்கிறதா நினைச்சு அவங்களையும் வணங்கி பக்கத்துல இருக்கக்கூடிய போக சக்தியை வணங்கி நாம வெளியில வரும்போது அம்மன் சன்னதியை நம்ம வணங்குறோம்ல, அவங்க தான் பார்த்தீங்கன்னாக்கா சுதந்திர சக்தி அப்படின்னு அவங்களுடைய பேரு. அவங்க தான் இந்த அண்ட சராசரங்களை உருவாக்கினவங்க. ஆகவே இந்த 3 பேரையும் நம்ம மனதில் நினைத்து கோவிலில் போய் நாம வந்து இந்த 3 பேரையும் நம்ம வணங்கி அதுக்கப்புறம் நம்ம சிவபெருமானை வணங்கி கோயிலேருந்து திரும்பி வந்துடுறோம் அப்படியே. ஆனால் முக்கியமாக நம்ம சிவன் கோயிலில் வணங்க வேண்டியது அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா நடராஜ பெருமான். நீங்கள் நடராஜ பெருமானை வணங்காமல் உங்களுடைய
அந்த கோவிலோடைய அந்த பயணம் வந்து நிறைவு பெறாது. எப்போ நீங்கள் சிவஸ்தலங்களுக்கு சென்றாலும், எந்த சிவஸ்தலங்களுக்கு சென்றாலும் நீங்கள் நடராஜ பெருமானை வணங்கினால் மட்டுமே அந்த பயணம் வந்து முழுமை பெறும், அந்த பூஜை வந்து உங்களுக்கு முழுமை பெறும். ஆகவே நம்ம சிவபெருமானுடைய கோவிலுக்கு போகிறது பெரிய விஷயம் கிடையாது. அங்கே போய் நாம் வந்து வழிபடக்கூடிய முறைகளை நாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வழிபடணும். அதே மாதிரி நம்ம திருவண்ணாமலைக்கு போகிறோம், நாம் என்ன நினைக்கிறோம், அப்படியே மலையை வந்து நம்ம சுற்றி வர்றதா நினைக்கிறோம். அப்படி கிடையவே கிடையாது. இப்போது மனிதர்களாகிய நாம் இடமிருந்து வலம் வருவோம். தேவர்களும் சித்தர்களும் ஞானிகளும் இன்னைக்கும் சூட்சும வடிவமாக இடமிருந்து வளமாக அந்த மலையை சுற்றி வராங்க. நாம பார்க்கறது வந்து அது வெறும் மலையா தெரியுது. ஆனா சிவபெருமானுடைய சொரூபம் அந்த திருவண்ணாமலை. நம்ம மலையை வந்து வலம் இருந்து இடம் வரும்போது அப்படியே இடமிருந்து வளமாக சூட்சம வடிவில் வந்து சித்தர்களும் ஞானிகளும் வந்து வலம் வர்றது ஐதீகம். நீங்க மலையை வலம் வரும்போது முழுமையா சிவபெருமானை சரணாகதி அடைந்து முழுமையா அவரை வந்து நினைத்து நீங்க வணங்கி வரும்போது உங்க எதிர்க்க வரக்கூடியவர்கள் வந்து ததாஸ்து அப்படின்னு உங்களுக்கு வந்து வரம் கொடுத்து போனா அவ்வளவுதான். உங்க வாழ்க்கையில எல்லாமே கிடைச்சிரும். ஒரு மனிதனுக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாமே கிடைச்சிரும். ஏன் இன்னைக்கு லட்ச மக்கள் வந்து திருவண்ணாமலையை சுத்துறாங்க? ஏன் யாரோட வாழ்க்கையிலுமே வந்து ஒரு விடியல் வரல அப்படின்னா, நம்ம கோயிலுக்கு போகும்போது நம்ம பின்பற்ற வேண்டியதை நமக்கு வந்து தெரியறதில்லை. இப்போ திருவண்ணாமலையில பார்த்தீங்கன்னாக்கா, நான் சொன்ன மாதிரி நம்ம சிவபெருமானுடைய ஆவுடையில நம்ம யோக சக்தி இருக்காங்க. நீங்க வெளியில வந்தீங்கன்னா அர்த்த மண்டபத்துல பார்த்தீங்கன்னாக்கா போக சக்தி இருப்பாங்க. உண்ணாமலை தான் நாம சுதந்திர சக்தி. அதனால நம்ம இவங்களை வந்து சரியான முறையில் நம்ம வழிபடணும். அங்கே இருக்கக்கூடிய நடராஜ பெருமாளை வழிபடணும். அதே மாதிரி நம்ம சுற்றும் போது எதை பற்றியும் யோசிக்காமல் முழுமையாக சிவபெருமானை சரணாகதி அடைந்து சிவபெருமானுடைய சோத்தங்களை கூறி நமச்சிவாய அப்படின்ற பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லி நாம் வழிபடும் போது நம்ம எதிரில் வரக்கூடிய சித்தர்கள் ஞானிகள் தேவர்களுடைய அருள் பெற்று வாழ்க்கையில் நம்ம நிறைய நலன்களை நம்ம பெற முடியும். அதே மாதிரி நம்ம பார்க்குறோம், மலையை சுற்றி வரும்போது எவ்வளோ பேர் சாப்பாடு கொடுக்குறாங்க, நிறைய பேர் புண்ணியம் பண்ணுறதுக்காக கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம புண்ணியத்தை தேட போய் அந்த இடத்துல பாவத்தை தான் நம்ம சம்பாதிக்கிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, சுற்றி எல்லா இடத்துலையும் நம்ம குப்பையை போட்டுறோம், அப்படியே சாப்பிட்றோம், அப்படியே போட்டுறோம், அப்படியே தண்ணியை குடிக்கிறோம், அப்படியே போட்டுறோம். முக்கியமாக நாம் வந்து உழவார பணி அப்படின்றது முதல்ல நம்ம குப்பைகளை நாம் கண்ட இடத்துல போடக்கூடாது, சரியான இடத்துல போடணும். அதை பார்த்தாலும் குப்பை இருக்கிறத பார்த்தாலும் நம்ம எடுத்து குப்பை தொட்டி இருக்கக்கூடிய இடங்கள்ல கரெக்டாக நம்ம போடணும். அந்த இடத்த நம்ம சுத்தமாக வச்சுக்கணும். நீங்கள் சிவபெருமானை அருள் பெறுறதுக்கு இதை விட எளிய வழி வேறு எதுவுமே கிடையாது. ஓம் நமச்சிவாய என்ற பஞ்சாட்சர மந்திரத்தை விட ஒரு பெரிய மந்திரம் எதுவுமே கிடையாது. ஆகவே நம்ம சிவபெருமான் கோயிலுக்கு போகும்போது இந்த வழிமுறைகளை பின்பற்றி இதை மனசில் நினைத்து இதன்படி நம்ம வணங்கும் போது நம்ம எல்லாம் வல்ல பரம்பொருளின் அருள் பெற்று எல்லா நலமும் வளமும் பெற்று அவருடைய பாத கமலங்களில் சரணடைந்து முக்தி பெறுவோம்.